ஹாய் गाइस எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் லோகேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அகுஜா 212 ப்ரோ மிக்சர் புதுசா லான்ச் ஆயிருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க அன்பாக்சிங்க பார்த்தலாம். அகுஜாக்கு இந்த மிக்சர் யூஸ் பண்றதுக்கு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். மிக்சர் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மிக்சரை உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் ட்ரெண்டிங்கில் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அதாவது இந்த மிக்சர் உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன், யூஸ் பண்ணாமல் நான் சொல்ல கிடையாது. இந்த மிக்சரில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 12 சேனல் இன்புட் கொடுத்துருக்குறாங்க. 10 சேனல் வந்து எக்ஸ்எல்ஆர் கொடுத்துருக்குறாங்க. 2 சேனல் வந்து இந்த பின்னை கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கெயின் கொடுத்துருக்குறாங்க, ரெண்டாவது ட்ரிபிள், மூணாவது மிட்டு, நாலாவது வந்து பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ், தனியாக ஆக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சேனலுக்கு நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது தனியாக ஆக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் எவ்வளோ எக்கோ டிலே இதெல்லாம் எவ்வளோ வைக்கிறதுன்னு எஃப்எக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இது பேன் கண்ட்ரோல், பேன்னா உங்களுக்கு தெரியும், பேன் கண்ட்ரோல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் வால்யூம் இப்படி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே லெஃப்ட் ரைட்டு சேனல் மாஸ்டர் வால்யூம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இங்கே பாருங்கள் அவுட்புட், இதில் வந்து எக்ஸ்எல்ஆர் அவுட்புட் எடுக்கலாம், பின்லே அவுட்புட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் அவுட்புட் எடுத்துக்கலாம். மானிட்டர் அவுட்புட் இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆக்ஸ் எண்டுக்கு தனியாக கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இதில் வந்து 12 எக்ஸ்எல்ஆர் கொடுத்துருக்காங்க. 12 எக்ஸ்எல்ஆர், அதாவது 12 எக்ஸ்எல்ஆர்னா 12 எக்ஸ்எல்ஆர் கிடையாது, 12 சேனல் மிக்சரு 10 எக்ஸ்எல்ஆர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லெவல் 12, இதில் வந்து நீங்கள் இந்த பின்னில் வந்து நீங்கள் இன்புட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸுக்கு தனியாக வந்து வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம இதுலேயும் வால்யூம் வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஜிட்டல் எக்கோ, அதாவது இதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணி டிஜிட்டல் எக்கோ ஒவ்வொரு ஹாலுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 24 எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 24 எஃபெக்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தனியான எஃபெக்ட்ஸுக்கு பேன் கண்ட்ரோல், இந்த கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. ஆக்ஸுக்கு இன்புட் கொடுத்து மெயின் மாஸ்டர் கண்ட்ரோல், ஆக்ஸ் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துட்டாங்க. அதே போல் இதில் யூஎஸ்பி இருக்குது, யூஎஸ்பி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது போக மானிட்டருக்கு தனியாக, இங்கே மானிட்டருக்கு வால்யூம் தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற அகுஜா மிக்சர் இது. இப்போ இந்த மிக்சரு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது மிக்சரு. அகுஜாவோட புது மிக்சர் இது வந்திருக்கு. இது நல்லா சேல்ஸ் போயிருக்கு, நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. ஸ்டுடியோ மாஸ்டர் மாடல்லையே வந்துருச்சு. இதில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கெயின் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா எஃபெக்ட்ஸு, நல்லா பேஸ்லாம், நல்லா பஞ்ச்லாம் நல்லா சூப்பராக இருக்குது இந்த மிக்சரு. புது மாடல் இந்த மிக்சரு பாருங்கள். இந்த மிக்சரை நான் இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிக்சர் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆனோன்னே இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும். ரெண்டாவது டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இப்போ எக்கோவில் இருக்குது. எக்கோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு இதில் கொடுத்துருவாங்க. இந்த இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம எஃபெக்ட்ஸ் வைக்கிறோமோ அது இதில் வந்து காமிக்கிறதுக்கு தான் இந்த டிஸ்பிளே. இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல், இது எல்லாமே பார்த்துக்குங்க. மிக்சர் இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் மிக்சரு. புதுசாக அகுஜாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மாடல் பார்த்தீங்கன்னா FMX 212 ப்ரோ. பார்த்துங்க இந்த மிக்சரு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்செட்டுக்காரங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த மிக்சர் யூஸ் பண்ணுறதுக்கு. நாடகம் போடுறவங்க, கச்சேரி, இந்த மாதிரி கன்சர்ட் ப்ரோக்ராமிங், இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மிக்சரு. கெயின் நல்லாவே இருக்குது இதில். நான் நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான், இந்த மிக்சரை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த மிக்சரோட உங்களுக்கு அவுட்புட் ஆடியோ ஏதாவது போட்டு காமிக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஸ்பீக்கர் கனெக்ஷன் வச்சு போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த மிக்சரோட அவுட்புட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுதான் இப்படி லான்ச் பண்ணி கொஞ்சம் லேட்டாக லான்ச் பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. Aguja FMX 212 Pro. Okay, bye. Thank you.